நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம மதுரையில் கரிமேடு மீன் கடை இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. அதனால் இங்கே வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு சென்னையில் நிறைய மீன் கடை போட்டிருக்கோம். மதுரையிலையும் இது ஃபேமஸ் அப்படின்னாங்க. இதே எதுக்கு விட்டு வைக்கணும், இதையும் காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வாங்க போகலாம். மதுரையில் வந்து நடு சிட்டியில் மையத்தில் கரிமேடு மீன் மார்க்கெட்னு சொல்லியிருக்கு. இது மொத்த மீன் மார்க்கெட்டு. மதுரையில் இதுதான் பெரிய மார்க்கெட்டு. இங்கே வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 ஸ்டேட்லேருந்து மீன் வருது. மதுரையிலேருந்து திருச்சிக்கு வீடு திருநெல்வேலி வரைக்கும் அனைத்து சின்ன சின்ன மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து தான் மீன் போகுது. இது போக மதுரையில் சில்வர் மார்க்கெட்டு ஒரு 10-15 மார்க்கெட் இருக்குது. இங்கே தமிழ்நாடு மீன்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் அங்கேருந்து மீன்கள் வருது. வர மீன் அனைத்துமே அன்றாடு கடலில் பிடிச்சி அன்னன்னைக்கு நைட்டு இங்கே வந்துடும். நைட்டு 11 மணிக்கு இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். காலையில் 7 மணி வரைக்கும் இந்த மார்க்கெட் இயங்கும். கிட்டத்தட்ட வந்து பணியாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5000 பேர், மீன் வாங்கி விற்கிறவங்க ஒரு 15000 பேர், எல்லாருமே இந்த மார்க்கெட்டோட வாழ்வாதாரமாக இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன், கடல் மீன் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நான் நுழையும் போது என்ன ஃபீல் வந்தது அப்படின்னா, எனக்கு வந்து அப்படியே சைதாப்பேட்டை மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பார்த்திங்கன்னா நிறைய வந்து வளர்ப்பு மீன், கடல் மீன் எல்லாமே இருந்தது. முதல்லையே அவர் சொல்லியிருந்தார், எங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து தான் நிறைய மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 11 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு காலையில் 7 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். நைட்டு ஃபுல்லாகவே இந்த கடை இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கே ரூம் எடுத்து தங்கினப்பவே அங்கே கேட்டப்போ சொன்னாங்க, நைட்டு ஃபுல்லாக இந்த கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, காலையில் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ 7 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னாங்க. அதனால் நான் இந்த கடைக்கே வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு நான் எந்திரிச்சு போனேன். நாங்கள் ரூம் எடுத்திருந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கடைக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வண்டியிலேயே போயிட்டோம். நானுமே வந்து இங்கே வந்து மீன் வாங்கியிருக்கேன். நெத்திலி மீனும் அதுக்கப்புறம் வவ்வால் மீனும் வாங்கினேன். அது வந்து நடுப்புற ஒரு இடத்துல வந்து சமைச்சிருக்கேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போடுறேன். பார்த்திங்கன்னா எல்லா ரகமான மீனுமே இருந்தது. சங்கராலேருந்து, வவ்வால்லேருந்து, அதுக்கப்புறம் வாழை மீன் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. வளர்ப்பு மீன், ஏரி வவ்வால், அப்புறம் நெய் மீன் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 4 சந்து போகிற மாதிரி இருந்தது. இங்கே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க தான் நிறைய வாங்கிட்டு போவாங்க. காலையில் தான் வந்து வீட்டுக்கு வாங்குறவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளை சுதும்பு அந்த மாதிரி மீன் கூட இருந்தது. வெள்ளை சுதும்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரி வவ்வால் கூட இங்கே இருந்தது. I'll be back. அப்புறம் மீன் வாங்கிட்டு நம்ம கட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கடை, அதுக்கப்புறம் மட்டன் கடையுமே இருந்தது. ஒரு லைன் ஃபுல்லாகவே சிக்கன் கடை. நம்ம வந்து அந்த கடையில் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே ஒன்றுமே சொல்லாமல் நல்லா வந்து எங்கள் கடையை எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. புது ஊர், எப்படி போய் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசனையோடு போனேன். பாருங்கள், ஒவ்வொரு கடையிலுமே நிறைய மீன் தான் வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய சைஸு, சின்ன சைஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருந்தது. இது ஃபுல்லாகவே லைட்டு தான். காலையில் ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. அங்கே நாங்கள் அந்த கடைக்கு போகும்போது ஃபுல்லாகவே லைட் தான், வெடியவே இல்லை. நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டுங்களுக்கு வாங்கிறதுக்கு வந்துட்டாங்க. அங்கே அவர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எல்லாமே நைட்டு வியாபாரம் பண்ணுறவங்களாம் நைட்லேருந்து வெடிகாலம் 4 மணியோடு முடிச்சிரோமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மீன் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு வித்தியாசப்படுது. நம்ம வந்து வேறு பேர் சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மீன் பேர் கேட்டதும் கடவா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் வந்து இதுக்கு வேறு பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க மீனுக்கு. சிலதெல்லாம் மாறி இருக்கணும். அதுக்கப்புறம் மீனுமே வந்து இங்கே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நல்லாவே.
இந்த மீன் பார்த்திங்கன்னா பசைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மதுரை பாஷை அப்படியே அவங்கள வாயில் வர்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாங்கக்கா வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாக்கு மீன், இது கறி மீன். கேரளா வந்து ஸ்பெஷல் இந்த மீன். நம்ம வாழை இலையில் வச்சு சமைச்சு தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன். இது வந்து தோலோடவும் பண்ணலாம், தோல் எடுத்துட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நண்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா சிகப்பு நண்டு, வெள்ளை நண்டு, அந்த மாதிரி நிறைய நண்டு வெரைட்டியும் நிறைய இருந்தது. போட்டு கூச்சி வச்சுருந்தாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா கூச்சி வச்சுருந்தாங்க. பாருங்க, நான் வாங்கின மீனை அங்கேயே க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முழுசாகவே வெட்டி கொடுக்க சொன்னேன். அவர் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒரு செகண்டில் க்ளீன் பண்ணிடுறாங்க. நம்ம இங்கே சென்னையில் வெட்டுறதுக்கும் அங்கே வெட்டுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரெண்டாவது அவங்க வச்சுருக்கிற கத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது எல்லாமே. பாருங்கள், மீன் வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஒரே ரேட்டு தான். மீனோட ரேட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மி ரொம்ப ஜாஸ்தி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருந்தது. சூப்பராக வந்து அந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வவ்வால் மீனும் நெத்திலி மீனும் வாங்கியிருந்தேன். அந்த நெத்திலி மீனையே அவங்க எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் இது ஒரு 1 கிலோ வாங்கினா அது ஒரு 1.5 கிலோ வாங்கினா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மதுரையிலேயே ஒரு இடத்துல வச்சு நான் சமைச்சிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போட்டுடுறேன். ஒரு வயல்வெளியில் வச்சு சமைச்சிருக்கேன். இந்த கையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விரலில் மட்டுமே அந்த க்ளவுஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா வெட்டும் போது வெட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் நல்ல மெத்தடாக இருந்தது, நல்லா லப்பர் மாதிரி இருந்தது அது. கண்டிப்பாக வந்து நீங்கள் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வந்து தெரியும். இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறீங்க இல்லை பக்கத்தூர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மார்க்கெட் போயிட்டு வாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா 4.25 கிலோ. நான் தூக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து தூக்குனேன். ஆனால் ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக வாங்கி கையில் வீசிக்கிட்டே போகிறாங்க. பாருங்கள், 4.25 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மீன். அவங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வாங்கி அப்படியே வீசிட்டு நடந்துட்டு போகிறாங்க. பக்கத்தில் ஒரு சந்தில் தான் இந்த மார்க்கெட். மட்டனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனு எல்லாமே இருந்தது. கொஞ்சம் தள்ளி போனோன்னா சில சின்ன சின்ன காய்கறி கடையும் இருந்தது. இப்போ நீங்கள் மதுரை போனீங்கன்னா இந்த கடையெல்லாம் வந்து நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 கடை வந்து நான் மதுரையிலேயே எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து அடுத்து ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே நான் அந்த வீடியோலாம் போட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முதல் கேட்பீங்க, ஒரு மார்க்கெட் கூட விடாமல் மீன் மார்க்கெட்டெல்லாம் காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, போகிற ஊரில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த மீன் மார்க்கெட்டையும் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.